வணக்கம். நான் தான் சௌமியா. என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் 2 நாளோட ரொட்டீன் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நேத்து வந்து என்னால ஷேர் பண்ண முடியல. அதனால 2 நாளோட ரொட்டீனும் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம 14 டேஸ்ல இன்னைக்கு பார்க்க போறது 12 அண்ட் 13 2 டேவோட ரொட்டீனும். காலையில வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் வந்து தண்ணி வார்ம் வாட்டரா தான் எடுத்துப்பேன். நீங்க நார்மலா சில்லுன்னு இருந்தாலும் ஓகே. பட் ஆனா வார்மா குடிச்சோன்னா இன்னுமே பெட்டரா இருக்கும். ஸோ வெயிட்டு செக் பண்ணிக்கிட்டேன். ஸோ வெயிட் வந்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வெயிட் ஏறுது, இறங்கல ஏன் அப்படின்றத நீங்க ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்க வேண்டாம். நம்ம பண்ண வேண்டிய ப்ராசஸை நம்ம கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸோ ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். அண்ட் வெயிட் குறையலனாலும் உங்கள் பாடியில் சில சேஞ்சஸ்லாம் தெரியும். நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க, பாடி ரொம்ப லைட் வெயிட்டாக ஆகிடும், எல்லா வேலையுமே டக்கு டக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்கும். சில டைம் பார்த்தீங்கன்னா உட்காந்தா எழுந்துறதுக்கே கஷ்டப்பட்ட பர்சன் தான் நான். ஸோ இப்போ வந்து என்னோடய ரொட்டீனை நான் டெய்லியும் ரெகுலராக ஆக்கிக்கிறது ஸோ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் வெயிட்டு குறையுது குறையல அது அது மேட்ரு கிடையாது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ட் நம்மளோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட்டு ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை பூசணிக்காயில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி ஃபர்ஸ்ட் எடுத்துப்பேன். நான் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா 1:00. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ரீசெண்டாக எனக்கே நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகணுன்றதால ஃபாஸ்டிங் அதிக நேரம் ஆக்கிக்கிட்டேன். ஸோ அப்படி தான் 1 மணிக்காக ஃபர்ஸ்ட் இந்த ஜூஸை ஃபர்ஸ்ட் போட்டு குடிச்சிருவேன். அண்ட் வெள்ளை பூசணிக்காவை நீங்கள் அப்படியே குடித்தா கூட நல்லது தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு மீலாக என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக நட்ஸு, சீட்ஸு அது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு கப்பில் எடுத்துக்கிறேன். ஒரு கப்புன்னா பார்த்திங்கன்னா இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் சீட்ஸ் எல்லாமே. அதாவது எல்லா சீட்ஸும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா ட்ரையாக வந்து வறுத்து எடுத்துக்கிட்டோன்னா அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸோட சாலட்டோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் பப்பாயா ஃப்ரூட் எடுத்திருக்கேன், அது கூட இந்த மிக்சடு சீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கப்பே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் உங்களுக்கு பசி எடுக்காமல் பார்த்துக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா சீட்ஸுமே இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குது. அண்ட் இது கூட சீட்ஸாக நட்ஸு பார்த்திங்கன்னா 4 வால்நட் எடுத்திருக்கேன். அண்ட் அது குட்டியாக ஒரு பப்பாளி பழம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் எடுத்துக்கிட்டேன். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ட் செகண்ட் மீலுக்கு வெஜிடபிள் எடுத்திருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட், பீன்ஸ் அண்ட் பீட்ரூட் எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸை இதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு நிறைய தெரியலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆயில் கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ணும், ஆனால் அளவாக சாப்பிட்ணும், அதுதான் விஷயம். ஒரு மீல் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் ஒரு மீல் வந்து குக்குடாகவும் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். 2 மீல் எடுத்துக்கிறேன் ஒரு நாளைக்கு. ஸோ அதை தவிர்த்து தண்ணி குடிக்கிறது, ஏதாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, ஆரஞ்சு, ஆப்பிள், ஸோ இந்த மாதிரி நடுவில் நீங்கள் ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக சாப்பிடுங்க. அப்போ தான் லஞ்சோ இல்லை டின்னரோ நீங்கள் ஓவர் ஈட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அது செம்மையாக ஹெல்ப் பண்ணும். வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிளையும் போட்டு நீங்கள் சிம்மில் வச்சு குக் பண்ணணும். ஏன்னா ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணுறோம், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ குக்கிங் வந்து ரொம்பவே நல்லது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதை குக் பண்ணிக்கிட்டே நான் நடுவில் ஸ்நாக்ஸுக்கு ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை சாப்பிட்டுக்கிட்டே இதை குக் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ குக் பண்ணி வச்சுட்டு எப்போ அடுத்ததாக பசி எடுக்குதோ அப்போ தான் சாப்பிடுவேன். அண்ட் பசி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு செரிக்கிறதுக்கும் அது டைம் இருக்கும். எப்பயுமே ஒரு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு உடனே திருப்பி சாப்பிட்றது. ஸோ அந்த மாதிரி ஓவர் ஈட் பண்ணாமல் அடுத்தது பசி எடுக்கிற மாதிரி இருக்குன்னும் போது தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து நான் செகண்ட் மீலாக இதை எடுத்துக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு 5:00 தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா 1 மணிக்கு 1:30 மணிக்கு தான் ஃபர்ஸ்ட்டு அதை சாப்பிட்ருந்தேன். அதனால் அண்ட் இதில் நான் எக் ஆட் பண்ணிக்கிட்டேன். ப்ரோட்டீனை கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக நமக்கு கிடைக்கிறதுனால நான் எக் எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா தனியாக பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு கவர் பண்ணிக்கலாம். நான் 2 எக்கு முழுசாகவும் 2 வந்து ஒயிட்டும் எடுத்திருக்கேன். அதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அண்ட் கடைசியாக பெப்பர் போட்டோம் அப்படின்னா காரத்துக்கும் அது சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். அண்ட் இதை மட்டும் சாப்பிட்றோம் அப்படின்னும் போது காரம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா நிறைய சாப்பிட முடியாது. அண்ட் மசாலாஸ்லாம் ஓவராக போடாமல் சும்மா லைட்டாக ப்ளைனாக சாப்பிட்டிங்கனாலே நல்லாயிருக்கும். ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு டே 12th அன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா டே வந்து 13 அன்றைக்கி திரும்ப காலையில் எப்பயும் போல் சீக்கிரமாக எழுந்து அண்ட் வாக்கிங் போகலாம் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். வாக்கிங் முடிச்சுட்டு தண்ணி அதெல்லாமே. பாப்பாவுக்கு வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இருந்தது. அதனால தான் 2 நாளும் பார்த்திங்கன்னா அதை தவிர்த்து வேறு எந்த தனியாக எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸோ எதுவுமே என்னால் ப்ரிப்பேர்லாம் பண்ண முடியல. சரி ஓகேன்னு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து காஃபி குடிச்சிட்டு அண்ட் தண்ணி வந்து
குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் கூட எதுவுமே பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் எங்களோட ரொட்டீன் பார்த்திங்கன்னா, தன்யாவுக்கு வந்து அவளை வேக்கப் பண்ணி அதுக்கப்புறம் நான் அவளை வந்து ஸ்கூலுக்கு விட்டுட்டு போகணும். அண்ட் 6:30க்கெலாம் அவங்கள எழுப்பி காலையிலே வந்து அவளோட ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் நான் வந்து பிளாக் காஃபியும் தண்ணி மட்டும் குடிச்சிருந்தேன். சரி ஓகே, தண்ணி அவங்க அப்பாவுக்கு இஞ்சி போட்டு ஏலக்காய் போட்டு பால் மட்டும் கொடுத்துட்டேன். ஏன்னா காலையிலே அந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு அடுத்ததாக அவள் ஸ்கூலுக்கு போனால் எப்போ ரிட்டன் அப்படிங்கிற ஐடியாவே இல்லை. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் பண்ணுறதுனால எனக்கு செம்மையாக நர்வஸ் ஆகிட்டு டென்ஷன் ஆகிட்டேன். சீரியஸாகவே நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். காலையிலேருந்து இதுக்காக ஒரு 3 டேஸ் தான் டைமே இருந்துச்சு. அதுக்குள்ளே நாங்கள் எல்லா வேலையும் ரெடி பண்ணிகிட்டே இருந்தோம். காலையிலே ஃபர்ஸ்ட் அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரையல் பார்த்துட்டோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ சேவ் ட்ரீ அந்த கான்செப்டில் தன்யா வந்து ஒரு ட்ரீ மாதிரி அதில் பழம்லாம் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோம். அண்ட் ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு தான் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். அண்ட் டைம் ரொம்ப லேட்டானதுனால அவளால் ரொம்ப நேரம் உட்கார முடியல. ஒரு மாதிரி அங்கங்கே குத்துது, எனக்கு கைட்டுங்க அப்படின்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டா. அண்ட் பசங்கள்லாம் வரதை பார்த்தோன்னே அவளுக்கு புதுசாக இருந்துச்சு. எல்லோரும் செம்மையாக கிளம்பியிருந்தாங்க. டான்ஸு, அதுக்கப்புறம் ஃபேன்சி ட்ரெஸ் அப்படின்ட்டு குழந்தைங்கள பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிருமம்பாக்கத்தில் ஒரு ப்ரைமரி ஸ்கூலில் நடந்துச்சு. ஸோ பாப்பா வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறா. அங்கே வந்து எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வந்திருந்தாங்க. ஒரு 40 ஸ்கூல்ஸ் இருந்தது. ஸோ இந்த ஜோனில் மட்டும் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் ஆனது உடனே தன்யாவுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாயிட்டா. ஸோ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே அப்படியே நாங்கள் வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணி அவளை வந்து ரெடி பண்ணி நிற்க வச்சுட்டேன். எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் வைக்கக்கூடாதுன்றதுனால அவளோட ஃபேஸ்லேயே வந்து சேவ் ட்ரீ அப்படின்ட்டு லிப் லைனரை வச்சு எழுதிட்டேன். ஸோ எழுதிட்டு அவங்கள வந்து ரெடி பண்ணிட்டேன். அண்ட் குரூப் டான்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த வயசில் வந்து பசங்க ஆடுறது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அங்கேயே எங்களுக்கு டைம் போயிடுச்சு. அவளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பனானா கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் சரின்ட்டு அங்கே போயிட்டு ஒரு 2 பிஸ்கெட்டை ஸ்நாக்ஸு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அண்ட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எனக்கு செம்மையாக பசி வந்துடுச்சு. அதுதான் அங்கே விஷயமே. அண்ட் அதுக்கப்புறம் சரி ஓகேன்ட்டு அவளை ஃபர்ஸ்ட்டு அது உள்ளார போய் நிற்க வச்சுட்டு அண்ட் யாரும் இருக்கக்கூடாது சொன்னோடனே குழந்தைங்கள்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சீரியஸாக எல்கேஜி அண்ட் யூகேஜி அந்த ஜோனில் ஒரு இதுவும் ப்ரைமரி ப்ரீ ப்ரைமரி அந்த இதில் வச்சுருந்தாங்க. சில குழந்தைங்களாம் உள்ளே போகவே இல்லை. ஏன்னா பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் வெளியே அனுப்பிட்டு ரூம்குள்ளே வச்சு தான் பார்த்தாங்க. சில பேர்லாம் அழ ஆரம்பிச்சது. எங்களுக்கு பயம் வந்துடுச்சு, அழ ஆரம்பிச்சிருவாளோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கூட கிடையாது, ஒருத்தவங்களாக பார்த்துட்டு உடனே வெளியே அனுப்பிட்டே இருந்தாங்க. அண்ட் அவங்களோட எல்லா வேஷத்தையும் கலைச்சி வச்சுட்டு வீட்டிலேருந்தே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன். அதை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அவங்கள வந்து சமாதானப்படுத்திட்டோம். அண்ட் வர வழியிலே கரும்பு ஜூஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாத்துக்குடி ஜூஸ் அதெல்லாம் குடிச்சிட்டு. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, வெளியெல்லாம் போகிறோம் அப்படின்னா எப்படி எங்களால் வந்து டயட்டெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்ட்டு, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுமேன்ட்டு. ஸ்ட்ரீட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம தான் அதை வந்து இது ஹெல்தி வெர்ஷனாக மாற்றிக்க மாட்டோம். ஸோ நானுமே வடை பஜ்ஜி பர்சன்லாம் சாப்பிட்ற பர்சன் தான். அதை என்றைக்காவது ஒரு நாள் ஆப்ஷனில் வச்சுட்டு இந்த மாதிரி ஹெல்தி வெர்ஷனாக மாற்றிக்கிட்டேன். அண்ட் இதை முடிச்சுட்டு நாங்கள் நேராக ஸ்கூலுக்கு போய் அங்கே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து லன்ச் கொடுத்துருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு அங்கேயே லஞ்சையும் முடிச்சிட்டேன். இங்கே கொஞ்சம் தூரம், ஸோ ட்ராவல் பண்ணிவிட்டு போகிறதுக்குள்ளே தன்யாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு போய் மிஸ்ஸுக்கிட்ட சொல்லிவிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. 1 டே ஃபுல்லாக எனக்கு அப்படியே இங்கேயே போயிடுச்சு. அண்ட் ஸ்கூலுக்கு போனால் மதியம் வந்து புளி சாதமும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா சோயா சங்க்ஸ் போட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு பொரியல் செஞ்சுருந்தாங்க. சரி ஓகேன்னு லஞ்சை வந்து நாங்கள் அங்கேயே சாப்பிட்டுட்டோம். அண்ட் போகிற வழியில் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க 3rd ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க தன்யஸ்ரீ அப்படின்ட்டு. ஆனால் நிறைய எஃபர்ட் போட்டிருந்தாங்க. எந்த இதில் அவங்க செலக்ட் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. பட் ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி ஓகேன்ட்டு தன்யா வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். ஸோ தூங்கிட்டாங்க. அவங்கள விட்டுட்டு நாங்கள் அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங் போகலாம் அப்படின்ட்டு. நான் வந்து வெயிட்டை குறைக்கிறேன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு டார்கெட் மாதிரி வச்சுப்பேன். இது நான் நிறைய வாட்டி வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய சைஸை விட ஒரு சைஸ் இல்லை 2 சைஸ் சின்னதாக வாங்குவேன். இப்போ நான் வந்து எக்ஸல் அப்படின்னா எல்லு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து சூஸ் பண்ணுவேன். சூஸ் பண்ணிவிட்டு அதை போடணுன்றதுக்காக சில டைம்லாம் வெயிட் லாஸ்லாம் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா 78 இருந்து அதுக்கப்புறம் நான் 69 வரைக்கும் குறைச்சி எஸ்ஸில் வந்து சுடிதார் டாப் போட்டேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. அண்ட் இந்த தடவை வந்து எனக்கு சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ணி போடணுன்னு ஒரு ஆசை இருந்தது. சரி ஓகேன்னு போத்தீஸ்க்கு போயிட்டு அங்கே வந்து சுடிதார் மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து ஒரு 2 ரேக் வந்து பார்த்திங்கன்னா பை 1 கெட் 1
அதாவது 1500 வாங்கினீங்கன்னா அதில் ஆஃப் ப்ரைஸ் தான், இல்லைனா நீங்கள் 2 சுடிதாராக எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. சரி ஓகே, நாங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு அண்ட் சீக்கிரமாக அதை வந்து நான் கொஞ்சம் வெயிட்டை என்னோட டார்கெட் வெயிட்டை அச்சீவ் பண்ணிவிட்டு தச்சு போடணும் அப்படின்னு ஒரு தாட் வந்துருந்தது. சரி ஓகேன்ட்டு அதெல்லாமே பண்ணிட்டேன். அண்ட் இன்றைக்கி டே ஃபுல்லாக அப்படியே ஓடிடுச்சு. அண்ட் வெயிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஓகே நார்மல். அண்ட் பேக் டு ரொட்டீனுக்கு நாளைக்கு லாஸ்ட் டே நம்ம 14 days சேலஞ்சில். நாளைக்கு பார்க்கலாம். வந்து டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க.